வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் முட்டை இட்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இட்லியே பிடிக்காதவங்க கூட இந்த டிஷ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு கூட சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் இது ஒரு நாள். அதுக்கு நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். காலையில் சுட்ட இட்லி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் உதுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கடுகு உளுத்த பருப்பும் போட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பும் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அது வதங்கினதுக்கு பிறகு 2 முட்டை எடுத்து அது கூட நம்ம முட்டை பொடி மாஸ் மாதிரி நான் உடச்சி ஊற்றி கலந்துக்கிறேன். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம். நான் உப்பு லாஸ்ட்டாக தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. பொடிமா செஞ்சிட்ருக்கிறப்பவே நான் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நான் பிரியாணி தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்குதுன்றாலும் அது போட்டுக்கரலாம். ஆப்ஷனல் தான், பிரியாணி தூள் வந்து ஆப்ஷனல் தான். கரம் மசாலா போட்டுக்கரலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு அது கூட போட்டுக்கரலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிரியாணி தூள் போட்டதுக்கு பிறகு நான் அது நல்லா அந்த மசாலாவோட வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த இட்லியை போட்டுக்கிற வேண்டியது தான். அது கூட நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லியை நல்லா கலந்து அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே கூட போட்டுக்கரலாம். அந்த பொடி மாஸ் கூடவே போட்டுக்கரலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இட்லியே பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டிஷ் வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.